ஹலோ கைஸ், நம்ம தொடர்ந்து பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் சொன்ன அனைவருக்கும் நன்றி. இனிமேல் நான் கொஸ்டினை குறைச்சிக்கிட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் குறிப்புகள் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். போக்சோ சட்டம் என்பது டேஸ் ஆகும் அப்படின்னா பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தையை பாதுகாக்கும் சட்டம். இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2015 அப்போ கொண்டு வந்தாங்க. இது என்னென்னு பார்த்தோம்னா 18 வயதுக்கு உட்பட்ட ஆண் மற்றும் பெண்கள் மற்றும் நினைக்கக்கூடாது, ஆண் பெண் ஆகிய இரு குழந்தைகளுக்காக இது கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோம்னா அது மாநிலங்களவை 18 உறுப்பினர்கள், மக்களவை 39 உறுப்பினர்கள். நம்ம மக்களவையில் 40 உறுப்பினர்கள் நினச்சிட்டு இருப்போம். இப்போ வரும் செய்தியில் 40 நமதே அப்படின்லாம் கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா புதுச்சேரி உட்பட 40 மக்களவை உறுப்பினர்கள் தொகுதி இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்திய மாநிலங்களின் எல்லையை மாற்றி அமைக்கும் அதிகாரம் டேஸிடம் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது நாடாளுமன்றத்திடம் உள்ளது. நாடாளுமன்றத்தில் அதோட பிரிவு என்னென்னு பிரிவு கிடையாது, ஆர்டிக்கல் 3. மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் எந்த ஆண்டு திருத்தங்களை மேற்கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2005. தமிழ்நாடு 1989 இந்த வாரிசுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இது என்னென்னா தந்தையோட சொத்துல பெண்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வாரிசுரிமை சட்டம். அடுத்ததாக அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு என்னன்னு பார்த்தோம்னா அது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து என்னென்ன அந்த அரசியலமைப்புலேருந்து என்னென்ன இந்திய அரசியலமைப்பு அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேருந்து என்னென்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தோம்னா நீதித்துறை, குடியரசுத் தலைவர் பதவி நீக்கும் முறை, முகவுரை, நீதி புனராய்வு, உரிமைகள், அடிப்படை உரிமைகள் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறை. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கும் முறை, துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை. அடுத்ததாக லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1971. ஆனால் இதில் முதல்ல சட்டம் இயற்றப்பட்டது எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசாவில் 1970 சட்டம் இயற்றப்பட்டு 83 ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் ஜூலை 9, 2018 அப்போ தான் இந்த லோக் ஆயுக்தா அமைப்பை கொண்டு வராங்க. இதை முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னு ஆர்டர் வைஸ் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, 2வது ராஜஸ்தான், 3வது பீகார், 4வது உத்தரப்பிரதேஷ், 5வது மத்திய பிரதேஷ். முதல்ல மகாராஷ்டிரா, 2வது ராஜஸ்தான், 3வது பீகார், 4வது உத்தரப்பிரதேஷ், 5வது மத்திய பிரதேஷ். இந்த 5 ஞாபகம் வச்சுங்க. 6வதா ஒடிசா ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1948 டிசம்பர் 10. இதற்கு தேசிய மனித உரிமை ஆணையம் அப்படின்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 இயற்றப்பட்டு 29/3 அதாவது 28 செப்டம்பர் 1993 இது நடைமுறைக்கு வந்தது. இந்த நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் இது சட்டப்பூர்வ அமைப்பாக மாறிது. அதாவது ஸ்டாட்யூட்டரி பாடி, கான்ஸ்டியூஷன் பாடின்னு 2 இருக்குது. ஸ்டாட்யூட்டரி பாடினா சட்டம் இயற்றி கொண்டு வந்தால் அது ஸ்டாட்யூட்டரி பாடி. கான்ஸ்டியூஷன் பாடினா கான்ஸ்டியூஷன் புக்லேயே அது எழுதப்பட்டிருக்கும், அது கான்ஸ்டியூஷன் பாடி. இதில் 1+4 மொத்தம் 5 பேர் உறுப்பினராக இருப்பாங்க. ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள் சொல்லிட்டு பிரதமர் இதுக்கு தலைவராகவும், மக்களவை சபாநாயகர், 3வது ராஜ்யசபை துணைத் தலைவர், மக்களவை மற்றும் ராஜ்யசபை எதிர்க்கட்சி தலைவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர்கள் கொண்ட 6 பேர் அடங்கிய குழுவின் பரிந்துரை ஞாபகம் வச்சுங்க. இவங்க 6 பேர் அடங்கிய குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் இது குடியரசுத் தலைவர் இந்த ஆணையத்தோட தலைவரை நியமிப்பார். சமய சார்பின்மை என்னும் சொல் டேஸ் மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா லத்தீன். இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். லத்தீனில் செக்யூலம் ஞாபகம் வச்சுங்க. செக்யூலம் அப்படிங்கிற மொழியிலிருந்து தான் வந்தது.
கீழ்காண்பவற்றுள் எது அல்லது எவை சமூக நீதியை வரையறுக்கும் பொழுது சேர்த்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சம உரிமை, சம வாய்ப்பு, சமமாக நடத்துதல் ஆகிய மூன்றும். செல்வத்தினை அனைவருக்கும் சமமாக பகிர்தல் அப்படிங்கிறது சமூக நீதி அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. ஏன்னா உழைப்பிற்கேற்ற ஊதியம் வேணும், அதை ஞாபகம் வச்சுங்க. அது பொருளாதார நீதியில் வரும். இதில் சரியானவை எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 மற்றும் 4 மட்டும்தான் சரி. என்னென்னு பார்த்தோம்னா NHRCனா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரணும். SHRC அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி வரக்கூடாது, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரணும். அடுத்தது RTA அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இது 2005 அக்டோபர் 12 நடைமுறைக்கு வந்திருக்கும். இதில் 30 நாட்களுக்குள்ள அந்த தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். இதற்கான தகவல் கோருவதற்கான கட்டணம் 10 ரூபாய். இதை ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் பி சரியான விடை. NCW அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்னு அர்த்தம். கவுன்சில்னு கொடுத்துக்கிறாங்க, அதனால தவறு. அடுத்ததா இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 324. இந்த ஆப்ஷன் ஏ பாருங்க. பிரிவு 280 என்னன்னா நிதி ஆணையம் அமைப்பது தொடர்பாக இருக்கும். 305 மத்திய மற்றும் மாநில அரசு பணி தேர்வாணையம் அமைப்பது தொடர்பாக. 365 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசு வகுக்கும் ஆணைகளை மாநில அரசு நிறைவேற்ற தவறுவதால் ஏற்படும் விளைவுகளை பற்றி இந்த 365 குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்தது 366 உங்களுக்கு என்னன்னு தெரியும். 366 என்னன்னா மாநில அவசர நிலை பிரகடனம். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்காணும் சரத்துக்களை அவற்றுக்கான அரசியலமைப்பு கோட்பாட்டுடன் பொருத்துக. சட்டப்பிரிவு 13 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடைமறிப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு. சட்டப்பிரிவு 31 என்னன்னு பார்த்தோம்னா அது சொத்தெடுப்பு உரிமை கோட்பாடு. சொத்தெடுப்பு உரிமை கோட்பாடு. 245 ஆட்சி பரிப்பிணைவு கோட்பாடு. ஆட்சி பரிப்பிணைவு கோட்பாடு. 246 உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கூறு கோட்பாடு. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் தவறான கூற்றுகளை கண்டறிக அப்படின்னு இருக்கு. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார். இது சரியான விடை தான். அடுத்தது 4வது பாருங்க, ஆப்ஷன் டி. பாராளுமன்றத்தின் இரு அவைகளும் அமர்வில் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் சரியான விடை தான். அடுத்ததாக பார்க்கறது பி அண்ட் சி பாருங்க. அவர் 2 பாராளுமன்ற அவைகளிலும் அமரலாம் அல்லது விவாதத்தில் பங்கேற்கலாம் அப்படின்னு இருக்கு. இதுதான் தவறான விடை. விவாதத்தில் பங்கெடுக்க முடியாது. பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவரும் அவசர சட்டங்கள் இயற்ற முடியாது அப்படின்னு இருக்கு. இது தவறான விடை. அதாவது ஆளுநர், அதாவது விதி 356 படி ஆளுநர் இந்த ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்தாலோ அல்லது உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டாலோ குடியரசுத் தலைவருக்கு அந்த ஆர்டிக்கல் 356 அமல்படுத்த அவருக்கு அதிகாரம் இருக்கு. அடுத்தது சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும். நாடாளுமன்றத்தின் இரு அவையிலும் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிதி விவகாரங்கள் தவிர அனைத்து துறைகளிலும் சம அதிகாரம் மற்றும் சம அந்தஸ்து உரிமை அனுப்பி வைக்கப்படுகின்றன. இது சரியா தவறா அப்படிங்கிறது இருக்கு. இதில் சம அதிகாரம் அப்படிங்கிறதும் சம அந்தஸ்து உரிமை அப்படிங்கிறதும் தவறானது இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ராஜ்யசபாவில் மாநிலங்களுக்கு அதிக பவர் இருக்கு. மக்களவையும் மாநிலங்களவையும் ஒப்பிடும்போது மக்களவைக்கு தான் அதிகமான பவர் இருக்கும். அதனால சமமான அதிகாரம்ங்கிறது தவறான விடை. 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் பாருங்க. ராஜ்யசபாவில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது. இது சரியான விடை தான். ராஜ்யசபாவில் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கலாம், ஆனால் மானிய கோரிக்கையில் வாக்களிக்கும் அதிகாரம் இல்லை. இதுவும் சரியான விடை தான். அடுத்ததா பொறுத்துக. சர்வதேச மாநாடும் ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க. குழந்தை உரிமைகள் மீதான மாநாடு எப்போன்னு பார்த்தோம்னா 1989. மேம்பாட்டு உரிமை மீதான பிரகடனம் அது 1986. பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளை ஒழிக்கும் மாநாடு எப்படின்னு பார்த்தோம்னா 1979. சித்திரவதை, கொடுமை, மனித தன்மையற்று நடத்தல் ஆகியவற்றிற்கு எதிரான மாநாடு எப்படின்னு பார்த்தோம்னா 1984. அடுத்தது கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில்
மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம். காரணம், பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை இது குறைக்கிறது. இதில் ஆப்ஷன் பி இரண்டுமே சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். இதை பார்த்துங்க. முதல்ல காரணத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூற்றை வந்து படிங்க. அது காரணத்திற்கு ஏற்றவாறு கூற்று இருக்கா அப்படிங்கிறது அதுக்கு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை குறைக்கிறது. எது குறைக்கிறது, எதனால் குறைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம். இதனால தான் பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை வந்து இது குறைக்கிறது அப்படின்னு இருக்குது. இது சரியான விடை. இப்படி தான் ஒவ்வொரு கொஸ்டினையும் அப்ரோச் பண்ணும். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. முதல்ல காரணத்தை படிங்க. பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும். கூற்று இப்போ படிங்க. பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு முறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும். இது இரண்டிற்கும் கரெக்டாக ஒத்து போகிற மாரி இருந்தால் அது கூற்று ஏஆர் இரண்டுமே சரி. அத்துடன் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். இதில் பாருங்கள், குழுக்கள் எதுக்காக உருவாக்குவாங்க? ஒரு திட்டம் வருதுன்னா அதை கலந்தாலோசித்து அதனோட உண்மை நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத விவாதிக்கிறதுக்கோசரம் தான் அதை உருவாக்குவாங்க. அப்போ பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட அப்படின்னு வந்திருக்கு. அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, கீழே காணப்படும் எச்சட்ட பிரிவு மாநிலத்து ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை என்று கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது சட்டப்பிரிவு 163. இதில் சட்டப்பிரிவு 160 எதை பற்றி கூறுறதுன்னு பார்த்தோம்னா, சில அவசர நிலைகளில் ஆளுநரோட செயல்பாடுகளை பற்றி சட்டப்பிரிவு 160 கூறுகிறது. 162 எதை கூறுது அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில நிர்வாக அதிகாரத்தை விரிவுபடுத்த ஆளுநருக்கு உள்ள அதிகாரத்தை பற்றி இது சட்டப்பிரிவு கூறுது. அடுத்தது 164 முதலமைச்சரை பற்றி கூறுகிறது. 164 முதலமைச்சர் பற்றி கூறுகிறது. இந்த 164(1)(1)A வந்து 15% விழுக்காட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு கூறுறதும் இந்த 164வது விதி தான். அதாவது மாநில சட்டமன்றத்தில் அமைச்சரவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாது அப்படின்னு கூறுற ஒரு சட்டப்பிரிவு தான் இந்த 164. இது முதலமைச்சரை பற்றியும் கூறுகிறது. கீழ் வருவனவற்றுள் எது அல்லது எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 3 மட்டும். 3ல் என்ன தவறுன்னு பார்த்தோம்னா, அலுவல் ரகசிய சட்டம் 1920 கிடையாது, 1923. இதனால தான் இது தவறான விடை, 1923. மற்றது பாருங்கள், தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அக்டோபர் 12, அதாவது அக்டோபர் 12. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அலுவலக ரகசிய சட்டம் 1920. இதுவுமே பாருங்கள் ஒரு ட்விஸ்டான கொஸ்டின் தான். 1946ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஷ் என்பவர் தலைமையேற்றார் அப்படின்னு கேட்டால் அது பெதிக் லாரன்ஸ். இதில் 3 பேர் இருந்திருப்பாங்க. சார் ஸ்டாட்ஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், பெதிக் லாரன்ஸ் அப்படிங்கிற 3 பேர் இருந்திருப்பாங்க. இந்த குழு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேபினெட் தூதுக்குழு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் சார் ஸ்டாட்ஃபோர்டு கிரிப்ஸ் அப்படின்னு கேட்டால் அவர் கிறிஸ்து தூதுக்குழுவோட தலைவராக இருந்திருப்பார் 1942 வந்ததுக்கு. இப்போ இந்த 3 பேர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கொஸ்டினை எப்படி மாற்றி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 பேரை கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷனையும் கொடுத்துட்டு இதில் பொருந்தாதவர் யார் அப்படின்னு கேட்டால் கூட கிளம்பண்ட் அட்லி எழுதி விடலாம். ஏன்னா இந்த 3 பேர் அமைச்சரவை தூதுக்குழுவில் வந்திருக்காங்க. கேபினெட் மிஷன் ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக பொறுத்துக, அருணா ராய் விசஸ் இந்திய ஒன்றியம் என்னன்னு பார்த்தோம்னா, பள்ளிகளுக்கான தேசிய கல்வி புலம் செல்லத்தக்கதா எனும் வழக்கு. அதாவது பள்ளிகளில் எடுக்கப்படுற பாடத்திட்டத்தை பற்றி இது இருக்குது. அடுத்தது இந்திய அரசு விசஸ் ஜார்ஜ் பிலிப், அவர் வந்து பணியில் இருந்து கட்டாய ஓய்வு வழக்கு. அடுத்தது MC மேத்தா விசஸ் இந்திய ஒன்றியம் என்னென்னு பார்த்தோம்னா, சுற்றுச்சூழல் கல்வி கட்டாயமாக அறிவிப்பு. எய்ம்ஸ் மாணவர் சங்கம் விசஸ் எய்ம்ஸ், இது என்னென்னு பார்த்தோம்னா நிறுவன இடஒதுக்கீடு இல்லை என அறிவிப்பு. இது கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துக்காக சரியாக பார்த்து வச்சுக்கோங்க.
இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னமும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் நன்றாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.